வந்து மோஸ்ட் வேல்யூ உள்ள மணி இந்த கொய்த்து கேடி தான் தினார் தான் தெரியும். அந்த தினாருக்கு வைக்கக்கூடிய அந்த பேர் இருக்கு இல்லையா, உலகளாவிய அளவில் சிந்திக்கும் வகையில் ஒரு பேர் எது அப்படின்னு சொன்னா இந்த தினார் என்று சொல்றோம். அந்த தினாருடைய சொல்லுல இரண்டு விஷயங்கள் நன்மை தீமை இரண்டும் கலந்து இருக்கு. எப்படி தினார் அப்படின்னு சொன்னால் தீனோட கலர் பணம் சொல்லுவாங்க. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, பணம் என்று சொன்னால் பணம் கூட வாய் பழக்கம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்படிதான் போகுது. இன்னைக்கு பணம் சொன்னால் ஒரு கரன்சி பேரை உங்களுக்கு வந்து இவ்வளவு சிரிக்க வைக்கணும்னு சொன்னா அப்ப நார் என்ற தினார் என்ற ஒரு சொல்லு ஒரு பணத்தோட பேரை வந்து எந்த அளவுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குவைத்தில இருந்து உங்கள் ஷெஃபுதீன். உலகத்துல நிறைய கரன்சி பேரை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு சொன்னா குவைத்துடைய கரன்சி, குவைத்துடைய பணத்தோட பெயர் தான் பார்க்க போறோம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். எல்லா நாட்டிலையும் வந்து ஒரு அந்த நாட்டுடைய பெயர்ல வந்து பணத்துக்கு பேர் வச்சுப்பாங்க. அதுல அர்த்தம் இருக்கா, எந்த அர்த்தத்துல இருக்கு, அந்த அர்த்தம் வந்து நன்மையா இருக்குமா இல்ல மக்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்குமா, நன்மை தீமை அந்த பணத்தோட பெயர் சொல்லமா அப்படின்னு பார்த்தால் கேள்விக்குறிதான். எப்படி வந்து த மோஸ்ட் வேல்யூ உள்ள மணி இந்த குவைத்து கேடி தான் தினார் தான் தெரியும். அந்த தினாருக்கு வைக்கக்கூடிய அந்த பேர் இருக்கு இல்லையா, உலகளாவிய அளவில் சிந்திக்கும் வகையில் ஒரு பேர் எது அப்படின்னு சொன்னா இந்த தினார் என்று சொல்றது. அந்த தினாருடைய சொல்லுல இரண்டு விஷயங்கள் நன்மை தீமை இரண்டும் கலந்து இருக்கிறது. எப்படி தினார் அப்படின்னு சொன்னால் தீனோடு கலந்து நன்மையை நாடுவோம், தீனை சிந்திப்போம் அப்படின்னு இருக்கு. அது ஒரு அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா நார். அந்த நார் என்று சொன்னால் நரகம், நரகத்தையும் இந்த பணம் வந்து கொண்டு போய் செல்லும் அப்படின்னு இந்த தினாரை வந்து இந்த பணத்தோட பேர் தினார் சொல்றோம் இல்லையா, உலகத்திலேயே உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய தினார் தான் மிக வேல்யூ உள்ளது. அந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய இந்த தினாருடைய அந்த பணத்துக்கான வைத்த பேர் கூட வந்து ஒரு சிந்திக்க அளவுக்கு இம்மை மறுமை சிந்தனை. இந்த பணத்தின் மூலம் நீங்க நன்மையை அடையலாம், தீமையை அடையலாம், சொர்க்கத்துக்கும் போகும், நரகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இந்த பணம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்துடைய பெயர்லயே நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணுதுன்னு சொன்னா அது குவைத்துடைய பணம் தான், தினார் தான். தினார் என்பது தீனோட ஈமான் கலந்தது. ஈமானுடைய நல்ல ஒழுக்கத்துடைய நேர்மையாக மோசடி செய்யாமல் இந்த தினாரை சம்பாதித்தால், இந்த பணத்தை சம்பாதித்தால், எந்த பேர் பணம் சம்பாதிச்சாலும் நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும், நேர்மையான முறையில் வந்து செலவு பண்ணணும், முறையற்ற செலவு பண்ணக்கூடாது, எல்லா பணமும் சொல்லும். ஆனால் ஒரு பணத்தோட பெயரே சொல்லுது அப்படின்னு சொன்னா அதுதாங்க உலகத்திலேயே இந்த குவைத்துடைய தினாருடைய பெயர் தான். குவைத்துடைய கரன்சியுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா தினார். அது தீனும் நன்மையும் கலந்து நார், நரகம். நார் என்றால் நரகம், நரகத்தையும் கொண்டு செல்லும். இந்த பணத்தோட பெயரே அதுதான், தீனும் நாரும். தீன் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமுடைய மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரி ஈமானை சார்ந்து இருக்கிறது. இது நல்வழியில் அது செல்ல வேண்டும் என்றுதான் தீனும் இஸ்லாம் என்றும் சொல்லக்கூடிய சொல். அந்த சொல்லிலேயே வைத்து இருக்கிறது தான் இந்த குவைத்து தினாருடைய பணத்துடைய பெயர். அப்ப நல்ல வழியில செலவு பண்றது அது வெறும் காகிதகமான அளவிலே ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு பணம் என்பது வெறும் காகிதம் மட்டும் நீங்க பாக்காதீங்க. அது உங்களை நன்மையை நாடும், அது தீமை பக்கமும் கொண்டு செல்லும். இந்த பண பேராசை கொண்டால் உங்களை தீமை பக்கம் கொண்டு போயிடும். இது நன்மை தீமையை வந்து தீர்மானிக்கக்கூடியது, உங்கள் மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது, இம்மை வாழ்க்கையில் கூட உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடியது இந்த பணம். நன்மையோட நல்லதோட யாருக்கும் மோசடி செய்யாம நீங்க சம்பாதிச்சா இந்த உலகத்திலேயே நீங்க என்ன பண்ணலாம், கண்ணியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். அதே மோசடி செஞ்சு பிறரை ஏமாத்தின்னு சொன்னா இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு இழிவு, மறுமையிலும் உங்களுக்கு நரகம், நார் கிடைக்கும் என்பது இந்த பணத்தின் மூலமாக நாம் இந்த பணத்தின் மூலமாக சிந்திக்க வேண்டும். எல்லா பணமும் பொருளாதாரம் அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொன்னா நீ மக்களை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் வந்துட்டு தானே பல விஷயங்கள் வந்து அவங்க கூட மாறுது. நல்லா இருந்தோம், பணத்துக்கு அப்புறம் ஒரு வேற மாதிரியா மாறிடுவான், பணத்துக்காகவே வேற மாதிரியா மாறிடுவான். பணம் வந்தவர் வந்து மாறக்கூடியவர்கள் இருக்காங்க, பணத்துக்காக வந்து மாறக்கூடியவர்களே இருக்காங்க. இன்னைக்கு ஏராளமான பிரச்சனை என்ன, பணத்து தானே, எவங்கிட்ட என்ன மோசடி பண்ணலாம், எவனை ஏமாத்தலாம், எவனை ஆட்ட போடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்துதா இல்லையா. பணம் அந்த பணம் உங்களை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுதான் இந்த தினாருடைய பேர், குவைத்துடைய கரன்சியுடைய பேர்லயே வச்சிருப்பாரு. எவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வு அந்த காலத்திலே வைத்தார்கள் பாத்தீங்களா. இந்த பணத்து பேர்லயே ஆன்மீகம் கலந்து அந்த பேர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா. பணத்தில் கூட வந்து சிந்திக்கணும். அந்த பணம் வந்து ஒரு எச்சரிக்கைப்படுத்து பாருங்க, அந்த பணத்தோட பெயரை எச்சரிக்கைப்படுத்து. அப்ப பணம் சொல்லுவாங்க, தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, பணம் என்று சொன்னால் பணம் கூட வாய் பழக்கம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்படிதானே போகுது. இன்னைக்கு பணம்னு சொன்னாலும் அவன் வந்து என்ன பண்றான், அலையிறான். பணத்துக்காக அவனை ஆட்ட போடலாமா, இவனை ஆட்ட போடலாமா. இந்த பணமுனை நரகத்தில் கொண்டு போவோம். நேர்மையான வழிகளை சம்பாரி, நேர்மையான வழிகளை செலவு பண்ணு. பணம் என்றது வெறும் காகிதம் மட்டும் இல்ல, இது நாளைக்கு நீ வந்து ஒரு இதுக்கு வந்து மறுமையில் நீ என்ன செய்ய வேண்டியது, பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், கணக்கு சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி இந்த குவைத்துடைய தினார் வந்து தீனும் கலந்து, மனிதநேயம் கலந்து, ஆன்மீகம் கலந்து, அதே மாதிரி நரக சிந்தனை, மறுமை உனக்கு பாலாயிரும், இங்கே நீ வந்து அது நரகத்துக்கான ஒரு பொருள் தான். இது வெறியும் வந்து நன்மைக்கான பொருளும் கிடையாது. இந்த பணம் வந்து உன்னை நரகிலும் போய் சென்று செல்லும், உன்னை வீணடிச்சு விடும். இது பார்த்து செலவு பண்ணு, பிறருடைய அமானிதத்தை மோசடி செய்யாதே, பிறருடைய பணத்தை கொள்ளையடிக்காதே, பிறருடைய பணத்தை வந்து அபகரிக்காதே. பிசினஸ் பேரை சொல்லி, ஆன்மீக பேரை சொல்லி, பள்ளிவாசலை பேரை சொல்லி, ஜகாத் என்ற பேரை சொல்லி, இந்த பேரை சொல்லி, ஆன்மீக பேரை சொல்லி கூட நீ என்ன பண்ணாதே, இந்த பணத்தை வந்து தீட்டாதே, ஏமாத்தாதே, திரட்டாதே. இது நாளை உனக்கு மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், இந்த உலகத்தில் உன்னை இழிவுபடுத்தும் என்று சொல்லி ஒரு நாட்டுடைய கரன்சி பேரே உங்களுக்கு வந்து இவ்வளவு சிந்திக்க வைக்கணும்னு சொன்னா அப்ப தினார் என்ற ஒரு சொல்லு ஒரு பணத்தோட பேரே வந்து எந்த அளவுக்கு அவங்க சிரிச்சு வைத்திருப்பாங்க. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி யாராவது இது சம்பந்தமாக இவ்வளவு விரிவாக்கம் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை தெரியவில்லை என்று சொன்னால் இந்த குவைத்தில் உள்ள மக்களுக்கு இந்த தினார் சொல்லக்கூடிய சொல்லு இந்த மாதிரி சொல்லுது, இதற்கான விளக்கம் இது தீன் கலந்து இருக்கு, நரகம் கலந்து இருக்கு, நாம் நரகத்தில் பக்கம் போயிடக்கூடாது, நன்மை பக்கம் போவோம் என்ற இந்த செய்தியை கொண்டு போய் பிறருக்கு சொல்லுங்கள். இந்த தினார் என்பது தினார் மட்டும் இல்ல, உலகத்தில் எந்த பணமா இருந்தாலும் அது என்ன பண்ணணும், நல்வழியில் செலவு பண்ணா நம்மளுக்கு நன்மை பக்கம் கொண்டு போவோம், தீய வழியில் நம்ம திரட்டணும்னு சொன்னா தீய பக்கம் கொண்டு போவோம். ஆனால் ஒரு கரன்சி அந்த பெயரை வைத்து நம்மளுக்கு
விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா அது கொய்த்துள்ள மக்களுக்கு, கொய்த்து சம்பாதிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியணுமா தெரியலையா? தெரியாதவர்கள் தெரியப்படுத்துங்கள். தெரியவில்லை என்று சொன்னால் இனி தெரிஞ்சு கொண்டு ஆஹா நம்ம நரகத்துக்கு சார்கான வழிதானே தினார் தினார் என்று சொல்கிறோமே, தினார் தினார் என்று சம்பளம் வாங்குறோமே, தினார் தினார் என்ற பின்னாடி எத்தனை முறை நம்ம சொல்லியிருப்போம், எத்தனை முறை பேசிருக்கோம். இந்த கோணத்தில் நம்ம சிந்திச்சிருக்குமா? இந்த தினார் என்பது நமக்கு இந்த தீனம் காட்டுது, நார் என்றது தீய செயலும் தீயையும் நரகையும் காட்டுது அப்படின்னு சொல்லி சிந்திக்காதவர்களுக்கு சிந்திக்க வையுங்கள். தெரியாதவர்களுக்கு கூடுதலா தெரியப்படுத்துங்கள். இந்த தினார் என்ற சொல் வெறும் தினார் மட்டும் அல்ல, அது நன்மையும் தீமையும் கலந்தது. நாம் நன்மை பக்கம் முந்தி செல்வோம். சரிங்களா? நன்றி.